Welcome to C's channel. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுறா புட்டு. சுறா புட்டு செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளார நம்ம சுறா புட்டு செஞ்சு முடிச்சிடலாம். அஞ்சப்பா ஸ்டைல்ல நம்ம சுறா புட்டு எப்படி செய்யலாம்னு இப்ப பார்க்கலாம். இந்த பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இதுல Ayam brand Tuna chunks in water அப்படின்னு போட்டிருக்கு. இதுதான் வாங்கணும் சுறா புட்டு செய்யறதுக்கு. பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை 1/4 கப் அளவுக்கு, தேங்காய் 1/4 கப் அளவு துருவியது, பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணினது 1, ஒரு ½ லெமன், மிளகு ஜீரக பொடி 1 டேபிள் ஸ்பூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திடலாம். அதுல பொடி பொடியா கட் பண்ண இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன், பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணோடனே வதங்க ஆரம்பிச்சோன்னு நல்ல வாசம் வரும். அடுத்தது பொடி பொடியா கட் பண்ணின பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். பச்சை வாசம் போறது வரைக்கும் வதங்கணும். இதுல நம்ம தண்ணியே ஆட் பண்ண மாட்டோம். இது வதங்குறது எல்லாமே ஆயில்ல தான். இது வதங்கணும்னா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்ப இதையும் அதே ஆயில்ல நல்லா வதக்கி விட்டுடலாம். சொரா மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல உப்பை தடவி ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நம்ம இட்லி வேக வைப்போம்ல, அதே போல இந்த உப்பு தடவின மீனை சொரா மீனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்தோடனே நம்ம அந்த மீனை உதுத்து விடுங்க. தனித்தனி ஃபிளேக்ஸா வந்துடும். அவ்வளவுதான், நமக்கு சொரா புட்டு செய்யறதுக்கு தேவையான மீன் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்ப நம்ம டூனாவை ஓபன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இதை லிட்டை ஓபன் பண்ணணும். லிட்டை ஓபன் பண்ணிட்டு அதுல வாட்டர் இருக்கும். அந்த வாட்டரை நம்ம ட்ரைன் பண்ணிடணும். நல்லா ஒட்ட ட்ரைன் பண்ணிடுங்க. இது பாருங்க, ஃபிளேக்ஸ் இருக்குது பாத்தீங்களா, ரெடியாவே இருக்கும் அந்த ஃபிளேக்ஸ். அதை நம்ம வாட்டர் ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப மிளகு ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். மஞ்சத்தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற நம்மளோட டூனாவை ஆட் பண்ணிடலாம். சொரா மீன் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருப்போம்னு சொல்லியிருக்கேன்னா, அந்த மீனை உதுத்து வச்சிருப்போம். அந்த மீனை இதில் ஆட் பண்ண வேண்டியதுதான். இப்போ மீனை நல்லா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். சொரா புட்டு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் ஒண்ணா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அஞ்சப்பர் ஸ்டைல்ல சொரா புட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அது முடிய போகுது. ஃபைனலா ஒண்ணே ஒன்று தான் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆனோன்னு நம்ம என்ன பண்ண போறோம்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸை இதில் ஆட் பண்ணிடலாம். லெமன் ஜூஸை நம்ம ஆட் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஒத்தாப்புல. நம்மளோட சொரா புட்டு செம்ம டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். அது மட்டும் இல்லாம லைக் ஒன்னும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.